மாறான் மரத்தாண்டவர் ஆலயத்தில் பெரிய கோயில் பல்வேறு பிரச்சனைங்க. ஒரு கோர்ட்டோட ஆர்டர் வர வரைக்கும் நம்ம வந்து காத்திருந்துக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு முடிவு காணாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொல்லிச்சுனாக்கா, ஒன்று கோயிலுக்கும் கெட்ட பேர். தமிழ்லோ ஹைகோர்ட்டில் ஒரு இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை வந்து பெற்றிருக்கிறாரு. தேர்தலில் வெற்றி பெற்ற திரு ராமன் அவர்கள் வந்து தொடர்ந்து மற்ற பதவிகளுக்கான தேர்தலை அவருடைய தலைமையில் நடத்தணும். மாறான் மரத்தாண்டவர் ஆலயத்தில் பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் பதவிக்கு போட்டி நடந்தது. அந்த போட்டியில் டத்தோ தமிழ்ச்செல்வன் அவர்களும் மரத்தாண்டவர் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் திரு ராமன் ஐயா அவர்களுக்கும் போட்டி நடந்தது. இந்த போட்டியில் வந்து திரு ராமன் அவர்களுக்கு 250 ஓட்டும், டத்தோ தமிழ்ச்செல்வன் கந்தசாமி அவர்களுக்கு 206 ஓட்டும், 5 ஓட்டு செல்லுபடியாகாத ஓட்டோன்னு சொல்லிவிட்டு பதிவானது. ஆக மொத்தம் 462 பேர் அந்த தேர்தலில் வந்து ஓட்டு அளிக்கிறதுக்கு பதிஞ்சிருந்தாங்க. இருப்பினும் 461 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. எனவே ஒரு 2 பேர் அதில் வந்து ஓட்டு போட இல்லை. எனவே 461 பேர் ஓட்டு போட்டதில் திரு ராமன் ஐயா அவர்கள் வெற்றி பெற்றதாக தேர்தல் குழு அறிவித்தது. 250 ஓட்டு அவருக்கு டத்தோ திரு ராமன் ஐயா அவர்களுக்கும், 206 ஓட்டு டத்தோ தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், 5 ஓட்டு செல்லாத வாக்குன்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. எனவே இந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்த டத்தோ தமிழ்ச்செல்வன் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு மற்ற பதவிகளுக்கான தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எனவே இந்த தலைவர் தேர்தலோட அன்றைய கூட்டம் வந்து முடிந்தது. அதற்கு பிறகு டத்தோ தமிழ்ச்செல்வன் அவர்களோட அணியும் ஐயா திரு ராமன் அவர்களுடைய குழுவும் இதுக்கு வந்து ஒரு தீர்வு காண முடியாத சூழ்நிலையில் கோர்ட்டுக்கு போகக்கூடிய வந்து ஒரு சூழ்நிலை. எனவே கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு திரு ஐயா ராமன் அவர்களுடைய வழக்கறிஞராக ஐயா திரு செல்வம் சண்முகம் அவர்களை போட்டிருந்தாங்க. அவர்களும் கடந்த 19ஆம் தேதி தமிழ்லோ ஹைகோர்ட்டில் ஒரு இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை வந்து பெற்றிருக்கிறாரு. அந்த தடை உத்தரவு என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, அன்றைய தேர்தலில் வெற்றி பெற்ற திரு ராமன் அவர்கள் வந்து தொடர்ந்து மற்ற பதவிகளுக்கான, அதாவது துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர் மற்றும் 19 நிர்வாக உறுப்பினர்களுக்கான தேர்தலை அவருடைய தலைமையில் நடத்தணும். அதோடு இல்லாமல் டத்தோ தமிழ்ச்செல்வன் மற்றும் அவரது குழுவினர் எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை வாங்கியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த ப்ரைஸை நாங்கள் கூப்பிட்ருக்குறோம். ஆலய தலைவர், அண்மையில் வெற்றி பெற்ற ஆலய தலைவர் ஐயா ராமன் ஐயா அவர்கள் அலுவல் விஷயமாக அமெரிக்காவில் இருக்கிற காரணத்தினால இன்று அவர் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள முடியல. அவர் எதிர்வரும் 1ஆம் தேதி இங்கே வந்த உடனேயே அவருடன் இணைந்து ஒரு குழுவை அமைத்து இந்த ஒரு இஜிஎம் ஒன்று வந்து நடத்தி மற்ற அந்த பதவிகளுக்கான தேர்தல்களை நடத்துறதுக்குள்ள வேலையை நாங்கள் செய்வோம். அதாவது அந்த பழைய நிர்வாகம் வந்து இப்போ பாருங்க, தலைவர் வந்து தலையிடக்கூடாது. ஆனால் மற்ற இதில் வந்து இப்போ பார்க்க போனால் திரு ஐயா ராமன் ஐயா அவர்கள் தான் வந்து நடத்தணும். எனவே அவரது குழுவில் இணைந்து நடத்துறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். நான் துணைத் தலைவர் மற்றும் ஐயா டத்தோ மோகனகிருஷ்ணன் பொருளாளர். எனவே திரு ராமன் அவர்களுடைய இணைந்து நம்ம வந்து, ஏன்னா இது வந்து பெரிய கோயில், பல்வேறு பிரச்சனைங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிறைய பக்தர்கள் கோயிலுக்கு வராங்க. கோயிலில் வந்து அன்னதானம் போய்கிட்டுருக்கு, ஊழியர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனவே இந்த கோர்ட்டோட ஆர்டர் வர வரைக்கும் நம்ம வந்து காத்திருந்துக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு முடிவு காணாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொல்லிச்சுனாக்கா, ஒன்று கோயிலுக்கும் கெட்ட பேர், அடுத்தது பக்தர்களுக்கும் நம்ம வந்து ஒரு சரியான ஒரு 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 சேவை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே நாங்கள் வந்து களத்தில் இறங்கி இதற்கு யார் ஜெயிச்சு வராங்களோ பிரச்சனை இல்லை, நாங்கள் அவங்களோட இருக்கிறோமோ இல்லையோ அது வந்து பிரச்சனை இல்லை. கோயில் வந்து சிறப்பாக நடக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுனால
நாங்கள் வந்து தற்சமயம் திரு ராமன் ஐயா அவர்களுடன் இணைந்து இந்த கோயிலை வந்து சிறப்பாக நடத்துறதுக்குள்ள வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இஜிஎம் வந்து நம்ம 19ஆம் தேதி ஜூலையில் இருந்து 19 ஆகஸ்ட், அதாவது 30 நாளுக்குள்ளே அந்த இஜிஎம் வந்து நடத்தணும்னு சொல்லிவிட்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ஐயா திரு ராமன் ஐயா அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த உடனடியாக அதுக்கான வேலை செய்வோம். இன்னும் நாங்கள் வந்து அந்த இஜிஎம்மோட டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஃபிக்ஸ் பண்ணோன்னே உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம்.